Hi friends, welcome back. நீங்கள் பார்த்துட்டு தமிழ் எடிசன் டெக் சேனல். ஸோ நான் தமிழ் எடிசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெக் ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அந்த ப்ராடக்ட். ஸோ இதை பற்றினா ஃபுல் அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ அது ரெண்டுத்தையும் இந்த வீடியோவில் பார்க்குவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் அமேசானில் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அமேசானில் வாங்கிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் பார்த்தாச்சு. இதோட ரிவ்யூ பார்ப்போம். ஸோ ரிவ்யூவில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க ஹோல்டிங் கிளிப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்லையும் அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பில் உங்களுக்கு மெட்டலும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு மொபைல் இதில் ஹோல்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்லிப் ஆகாது. ஸோ என்னோடய டெஸ்டிங் சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹையஸ்ட்டாக நான் டெஸ்ட் பண்ண சைஸ் வரையும். ஸோ எனக்கு சைஸ் கூட கரெக்டாக தெரில. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வச்சு தான் செக் பண்ணேன். அதோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா Redmi Note 4. ஸோ அந்த சைஸே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சூப்பராக செட் ஆகுது. அதே மாதிரி கீழே இருக்கிற ஸ்பான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே விழாமல் பார்த்துக்குச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதில் மொபைல் இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற அந்த கிரிப்பை பிடிச்சி இழுத்துட்டு உங்களோட மொபைலை சென்டராக வச்சுட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைலை வச்சுட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்டிங் ஈஸியாக பண்ணலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது அதோட பேசிக் தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பை இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை இன்செர்ட் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த கிளிப்பை இன்செர்ட் பண்ணும். ஸோ அது எதுக்குன்னு சரியாக தெரியல, பட் இருந்தாலும் அப்படி தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற பேஸ் தான். ஸோ இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 தனித்தனி பார்த்தாலும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போது இப்படி கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஏதாவது ஒரு இடத்துல இந்த ஸ்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ போட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ நான் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோவாக இதில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஷேக்னஸை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி கிரிப்பாக பிடிச்சிட்டு பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்னஸ் கம்மியாகுது. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போது இந்த வீடியோவே இப்போது கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிட்டு வீடியோ பண்ணும்போது கொஞ்சம் ஷேக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணாலும் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வாங்கி உங்களோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஷூட் பண்ணலாம். ஸோ இதை அசம்பிள் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு கையால் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் தான். ஸோ இந்த மினி ட்ரைபேடில் நீங்கள் எடுக்கிற வீடியோவை இதில் லாக் பண்ணி வைக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் மொபைல் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஜஸ்ட் இது லாக்கில் இருக்கும்போது அப்படியே விட்டுருங்க. அதே இப்போ உங்களோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெர்டிகலாக எப்படின்னா இப்போ இப்படி வச்சுட்டு நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சா ஜஸ்ட் இந்த லாக்கை நீங்கள் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ ஒரு லாக் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களோட மொபைலை இப்படி இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு செட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் விட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக திரும்ப வந்துவிட்டுனா லாக்கில் வந்துடும். ஸோ அதுதான் இந்த லாக் ஆப்ஷன். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டைமில் இது கரெக்டாக ஒர்க் ஆகிறதில்ல. என்ன காரணம்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ ப்ளஸ் அன்பாக்சிங் முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ இதை பற்றின ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். ஸோ இது என்னடா ஒரு ப்ராடக்ட், இது இருக்கடா ரிவ்யூ அதுக்கப்புறம் கிஃப்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு, ஸோ அது எந்த மாதிரியாக இருந்தாலும் ஓகே, பட் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்டை என்னால் வாங்க முடியல, என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல அப்படின்ட்டு யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி வீடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க சொல்லுங்க. ஸோ அவங்களுக்கு மேபி இந்த ப்ராடக்ட் போய் சேரட்டும் அப்படின்றதான் என்னோட தெரிஞ்ச விஷயத்தை நம்மகிட்ட சொல்லும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து தான் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளாக ஹெல்ப் பண்ணாத வரைக்கும் அவங்களால வந்து தான் க்ரியேட் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம சேனலில் ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கும் இப்போ வரையும் சொல்கிறேன், நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கவே கிடையாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மைக்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெட்செட்டோட ஒரு கட் பண்ண பீஸ் தான்.
இது ஏன்டா காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாகவும் நம்ம ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ரிச் எல்லாம் இல்லை. ஸோ ரிச்சாக இருந்தால் நம்ம ஏன்டா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஈஸியாக எல்லாருக்கும் டெலிவரி பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படின்றவங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் பண்ணும்போது அவங்களோட வளர்ச்சியில் நம்மளும் பங்கெடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மோட்டிவே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நல்ல யூடியூபர்ஸ்க்கு இந்த கிஃப்ட் போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு கம்பல்சரி போய் சேரும். ஸோ அவங்களோட சேனலை க்ரோ அப் பண்ணுறதுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீழே இருக்க கம்பாக்ஸில் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த ப்ராடக்ட்டை பற்றினா உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ட்ரைபேட் எது அப்படின்னா உங்களுக்கு எந்த ரேஞ்சில் ட்ரைபேடை அன்பாக்சிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபியூச்சரில் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம அன்பாக்சிங் ப்ரைஸ் ரிவ்யூ பண்ணுவோம். அது கூடவே இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ப்ரைஸை வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எடிசன் டெக் சேனல். ஸோ நான் உங்கள் தமிழ் எடிசன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயி, மகிழ்ச்சி.